ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அன்பாக கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகரான கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதா நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை காண செய்து, இந்த ஒரு நாளிலும் கூட நாம் அனைவரும் இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக ஒன்றாக இருந்து நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும், தேவன் கொடுக்க இருக்கக்கூடிய சத்திய வசனங்களை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்யவும், நம்முடைய பிதாவாகி தேவன் கொடுத்த இந்த ஒரு மிகப்பெரிய கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் விதமாக ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் உன்னத பாட்டு அப்படிங்கிறத கண்டினியூஸ் ஸ்டடியாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம 4வது சாப்டருக்குள்ளே இப்போ கடந்து வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் எழுதின உன்னத பாட்டில் 4th சாப்டரில் இருக்கும். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். இந்த ஒரு வசனம் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுறாரா சபை பேசுதாங்கிறது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி. நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பேர் கிறிஸ்து சொல்ற மாதிரி எழுதியிருக்கார். அதுக்கு பின்னாடி ஆராய்ச்சி பண்ண நம்முடைய மூத்த சகோதரர்களே இல்லை, இது சபை தான் பேசுது. ஒரு காலப்பகுதி முடிகிற வரைக்கும் நாங்கள் ஒரு இடத்துக்குள்ளே கடந்து அந்த மலையில் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி சபை சொல்லுது. ஸோ வெள்ளை போலும் பாடுகள், ஸோ சபையோட சுவிசேஷம் முழுவதும் அது கஷ்டப்பட்டு கடைசியாக கிறிஸ்துவோட சேரக்கூடிய ஒரு டைமை சொல்லுது. அடுத்த வசனம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஸோ இப்படி எல்லாமே கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவருடைய மனவாட்டியாக நம்ம எப்படி இருக்குங்க? அவர் பார்வையில், அவர் பார்வையில் தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்வையில் ஃபுல்லாக அழுக்கு இல்லைங்களா? ஆனால் அவருடைய கிருபையினால் அவர் அங்கிருந்து பார்க்கும்பொழுது நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தேவன் பார்வையில் நம்ம சுத்தமாக தெரிய மாட்டோம், அதாவது நம்ம கிரியைகள் மூலமாக. ஆனால் அவருடைய கிருபை, அவர் கிறிஸ்துவோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சுத்தமாக தான் இருப்போம். ஏன்னா கிறிஸ்து நமக்கு முன்னாடி இருக்கார். அதான் ஞானஸ்தானத்தில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனம் 8ஆம் வசனம். லீபனோனிலிருந்து என்னோட வா என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோட வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். ஸோ இப்போ கிறிஸ்து ஒரு இடத்துல இருந்து நம்மளை இன்வைட் பண்றார். ஸோ அந்த லீபனோன் போன்ற அந்த ஒரு மலையிலிருந்து வா அப்படிங்கிறது நிறைய விஷயம் படித்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த உலக பிரகாரமான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சிங்கம் அப்படிங்கிற சாத்தானோட உலகத்திலிருந்து சிறுத்தைங்கிறது அந்தி கிறிஸ்து அமைப்புன்னு படித்தோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கிறிஸ்து இன்வைட் பண்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்தது 9ஆம் வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஸோ இப்படி எல்லாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவர் ஓப்பனா பேசுறார். என்னுடைய இருதயத்தை நீ என்ன பண்ணிட்ட? கவர்ந்து கொண்டாய் அப்படிங்கிறாரு. என்னன்னா 2 விஷயம் கொடுத்தார். அதெல்லாம் நம்ம விளக்கமாக படிச்சிட்டோம். இப்போ 10ஆம் வசனத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. ஸோ நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பேசுற வார்த்தை, நம்ம அவர் மேல காமிக்கிற அன்பு, அவருக்காக நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் அவர் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா 2 விஷயம் சொல்றாரு. என் சகோதரியே, என் மணவாளியே. இதையும் பார்த்தோம். சகோதரி அப்படிங்கிறது கிறிஸ்துக்கு நம்ம சகோதரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லைங்களா, பிதாவோட சித்தத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் எனக்கு சகோதரனும் சகோதரின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்புறம் என் மணவாளி அப்படிங்கிறது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியில். அதை நம்ம கோட் பண்ணோம். அடுத்து திராட்சரசத்தை பார்க்கலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கு. இந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த பூமியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே விலை உயர்ந்த ஒரு பொருளோட ஒப்பிட்டு அதை விட நீங்கள் எனக்கு பெருசுன்னு எப்போ சொல்லுவாங்க ஒருத்தர்? அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். இங்கே பழைய ஏற்பாடு காலத்தில் சாலமோனுக்கு திராட்சை ரசங்கிறது ராஜாக்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இருக்கிறதுலே விருந்துக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கிறிஸ்து அடையாளம் என்ன சொல்கிறாருன்னா, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு பெரியது. பிதாவாகிய தேவன் கொடுத்த சத்தியத்தை காட்டிலும் அவர் சொல்றாரு, அந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா அவருக்காக, அதை தான் அவர் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அது தொடர்ந்து அந்த வசனம் வாசிங்க. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. சோ சகல கந்த வர்க்கங்கள் எல்லா வாசனை திரவியங்களை காட்டிலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி வாழ்ற வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்னாடி சுகந்த வாசனையா போகுதுன்னு பார்க்குறோம். இதை மரியாள் பண்ணாங்க. நம்ம லூக்கா அதெல்லாம் லாஸ்ட் வீக் படிச்சது தான். மகதலேனா மரியாள் பாவம் பண்ணிட்டாங்க. இது மார்த்தாள் மரியாள் இல்லை, நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். இது மகதலேனா மரியாள்னு சொல்லியிருக்காத வசனம். பாவியாகிய ஒரு ஸ்திரீன் தான் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். மார்த்தாள் மரியாள் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு சகோதரி, ஓகே மரியாள் கூட வேணாம், ஒரு சகோதரி பாவியாகிய ஒரு ஸ்திரீ தன் பாவத்தை இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது சுற்றி இருக்கவங்கெல்லாம் அந்த ஒரு பரிசையன் சீமோன் விடல. ஸோ இதெல்லாம் ஒரு லெசனாக பார்த்தோம். அவர் ஒரே கேள்வி கேட்டார். இதில் என்ன கேள்வி கேட்டாருங்க? இயேசு ஒரு ஊமை சொல்லிட்டு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், பட் எனக்குன்னு ஜென்ரலாக ஒரு பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவும் நீ பண்ணல, பட் இந்த அம்மா ஓயாமல் என் பாதத்தை முத்தம் கொடுத்துட்டு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன், இந்த அம்மாவோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்திருக்கிறோம். அநேக பாவங்களோட வந்தோம். பட் என்னைக்கு நம்மளுடைய பாவங்களை ரியலைஸ் பண்ணமோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு மன்னிச்ச மாதிரி நமக்கு மன்னிச்சிருக்கார். கடைசியாக ஒன்று சொன்னார், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டுச்சோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக அன்பு கூறுவாங்க. இன்னைக்கு நாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த அளவுக்கு அவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை மன்னிப்பே நம்ம பெறல அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், உலகத்தோட உலகமாக போயிடுவோம். அடுத்தது அந்த பரிமள தைலம் பார்த்தோம். யாத்ராமம்ல பிரதான ஆசாரியனுக்கு அந்த ஒரு அபிஷேக தைலம் தயாரிக்கிற ஒரு விஷயம், இதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கை கூட கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு செலுத்தக்கூடிய துதி இங்கே தான் மரியாளுடைய சாக்ரிஃபைஸ் பார்க்குறோம். இதுதான் மார்த்தாள் மரியாள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வாங்கிட்டு அதன்படி வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத குறித்து கூட லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ உன்னதப்பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வந்துடும். உன்னதப்பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமா இந்த ஒரு வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். என் மனவாளியே, கிறிஸ்து வர்ணிக்கிறார் நம்மளை பார்த்து. நம்ம ஒருவேளை அந்த 1,44,000 பேராக இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம உதடுகள் இருந்து தேன் ஒழுகுது, நம்ம நாவின் கீழ் பால் இருக்கு, நம்ம வஸ்திரம் ஃபுல்லா லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கு. 3 விஷயம் சொல்றார். அப்படின்னா தேன் அப்படிங்கிறது போன வாரம் வசனத்தோட படித்தோம், தேவனுடைய சத்தியம், அதான் தேன். இப்போ அந்த தேன் நம்ம உதடுல இருந்து ஒழுகுது அப்படின்னா என்ன அர்த்தங்க? எந்த விஷயம் கீழே ஒழுகுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தேன் உதடுல இருந்து ஒழுகுதுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகுது நம்ம கிட்ட இருந்து. அதுக்கு தான் ஒரு உதாரணம் படித்தோம். ஒரு தேனி ஒரு தேன் கூடு கட்டணும் அப்படின்னா ஒரு நாளால கட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பூக்களில் போய் தேன் எடுத்து கொண்டு அந்த ஒரு, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ராட்டை, அதில் தேன் கூடு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அது சேமிக்கும். ஒரு சீசனுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து தேன் ஒழுக ஆரம்பிக்கும். இங்கே கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நம்மளை அவருக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம உதடிலிருந்து தேன் ஒழுகுது. அதாவது நம்ம வாயை திறந்தாவே என்ன தாங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்ம வாயை திறந்தாவே சத்தியம், இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஈடுபலி அப்படிங்கிறதான் இங்கே சொல்லுது. ஏன்னா அவருடைய மனவாட்டி நமக்கு தெரியும். சப்போஸ் நாங்கள் பவுல் பேதுருவெல்லாம் எடுத்துக்கங்க, அவங்கெல்லாம் அதிகமான உலக பிரகாரமான விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பேசியிருந்தாங்கன்னாவே அங்கே 4 பேர் திருந்திருப்பாங்க, இல்லைன்னா பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே அவருடைய சபையை குறித்து சொல்லும்போது கூட நம்ம வாயில என்ன இருக்கணும்னு சொல்றாருன்னா, தேன் போன்ற சத்திய வசனங்கள். நம்ம என்ன வார்த்தையை உச்சரித்தாலும் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்ல சத்தியம் தான் இருக்கணும். எப்படி ஒரு தேனி ஒரு இடத்துல போய் உட்காந்து தேன் எடுத்து கொண்டு சேமிக்குதோ, அதே போல தேவனுடைய சபையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்தை படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயத்தில். அந்த தேன் நிறைய ஆரம்பித்த பிறகு இங்கே இருந்து வாயில் ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா? நமக்கு பிடிச்ச ஒரு பாடல் நம்ம வாயில் வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், உச்சரிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசு ஃபுல்லாக
அந்த பாட்டு ஓடிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம நிறைய முறையை அனுபவிச்சிருப்போம். இங்கே தான் கிறிஸ்து சொல்றாரு, நம்ம வாயை திறந்தாவே தேன் போன்ற சத்தியங்கள், நம்ம நாவின் கீழ் பால் அப்படிங்கிறது போன வாரம் படித்தோம். ஒரு சிலருடைய நாவின் கீழ் என்ன இருக்குன்னு ரோமர்ல பவுல் சொல்றாருன்னா பாம்பின் விஷம் இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க பேசினாங்கன்னா 4 பேர் திருந்துற மாதிரி இருக்காது, 4 பேர் சத்தியத்திலேருந்து வெளில போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதைத்தான் அங்கே கிளியராக நம்ம லாஸ்ட் வீக் படித்தோம். கடைசியாக ஒன்று சொன்னார், உங்களுடைய வஸ்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய வாசனை லீபனோன்ல இருக்கக்கூடிய வாசனைக்கு ஒப்பா இருக்குன்ட்டு. ஸோ லீபனோன் ரொம்ப ஒரு வனாந்திரமான பகுதி, அதாவது சொல்லப்போனால் அதிகமான இந்த பூக்கள் நிறைந்த ஒரு பகுதி. சாரோனின் ரோஜா பார்க்குறோம் இல்லைங்களா, அதோடைய பார்டரில் தான் லீபனோன் இருக்கும். அவர் என்ன ஒப்பிட்டு பேசுறாருன்னா, அதை காட்டிலும் நம்ம கிட்ட இருக்கிற மனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாரு. ஸோ நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்க பார்க்கும்போது சாதாரணமாக இருக்காது. இவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்கே நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஸோ அதே ஒரு காரியம் வாரம் சொல்றதுதான். இயேசு கிறிஸ்துவும் நம்ம மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கோம், நம்மளை சுற்றி யாருமே இல்லை. அந்த ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ அவர் நம்ம கிட்ட டைரக்டாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, என் சகோதரியே, என் மணவாளியே. நம்ம எப்படி இருக்கோம் அவர் பார்வையில் அப்படிங்கிறாருன்னா 3 விஷயம் சொல்றாரு. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். இந்த 3க்குமே ஒரு ஒற்றுமை கடந்த வாரம் பார்த்தோம். அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. இது 3லையும் பாருங்க, அடைக்கப்பட்ட, மறைவு கட்டப்பட்ட, முத்தரிக்கப்பட்ட. அதாவது இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. எப்படி ஒரு லேண்ட் வாங்கினோன்னா வேலி அடைச்சு இது இவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. இங்க இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து சொல்லும்போது கூட அவருடைய மனவாட்டியாக நாம் நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கூட ஒரு பிரைவேட் லைஃப் தான். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துக்காக மட்டும் வாழ்கிற வாழ்க்கை, வேற யாருக்காக இல்லை. அதான் இந்த வசனம். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். முதல் முறையாக ஆதாம் ஒரு தவறு பண்ணோன்னு ஆதாமை வெளியே அனுப்பிச்சிட்டு தேவன் அந்த தோட்டத்தை அடைச்சார். ஏன்? அங்கே நல்லவங்க மட்டும்தான் இருக்க முடியும், அதான் தேவனுடைய பிளான். அப்போ இங்க நம்ம அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொல்றாருன்னா நம்ம தான் அந்த தோட்டம், ஏதேன் மாதிரி உதாரணத்துக்கு. அப்ப எந்த அளவுக்கு நாம் நம்முடைய இண்டிவிஜுவல் லைஃப் கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கணும்னு பாருங்க. அடுத்தது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. மறைவு கட்டப்படாத ஒரு நீரூற்று இருந்தா என்ன ஆகுங்க? யார் வேணா வந்து எடுத்துட்டு போவாங்க. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய அந்த ஒரு சர்க்கிளும் சரி, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள மறைக்கப்பட்டது தான். ஏன்னா இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலான விஷயம் சொல்றாரு. கீழே முத்தரிக்கப்பட்ட கிணறு நம்ம பிக்சர்ல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னர் கார்டன், இந்த கார்டனுக்கு யார் சொந்தக்காரரோ அவருக்கு மட்டும்தான் இதுல விளையிற பூ, கனி, பழம் எல்லாமே சொந்தம். அதே போல முத்தரிக்கப்பட்ட கிணறு, கிணறுக்கு யார் ஓனரோ அவருக்கு தான் இந்த கிணறு சொந்தம், அவரு தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நாம் அவருடைய பார்வையில பார்க்கும்போது எப்படி ஒரு மணவாளனுக்கு மணவாட்டி 100% அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் வழக்கம். இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம உலகத்தில் போய் கரைபடுறதில்லை, உலகத்தோட வாழ்றது இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்காகவே அர்ப்பணிச்சுட்டு வாழ்றோம் அப்படிங்கிறத சொல்றார். யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனவாட்டியாகிய சபை. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கோமா அப்படிங்கிறது தான் போன வாரம் ஒரு டெஸ்ட் பார்த்தோம். என்னாகும்ல ஒரு வசனம் இருக்கு, எந்த ஒரு விஷயமே ஒரு இடத்துல ஒரு சாவு விழுந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு சின்ன வாட்டர் டேங்க் ஓப்பனில் இருந்தால் கூட அதுவும் தீட்டு தான், அதை தூக்கி வெளில போட்டுடணும். இதுதான் வந்து என்னாகமத்தில் தேவன் கொடுத்த கட்டளை. ஸோ இது அப்படியே நம்முடைய லைஃப்க்கு எடுக்கும்போது ஒரு மனுஷன் சாகலை, பல கோடி மனுஷன் செத்துட்டு இருக்கிற பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இங்கே இருக்கிற ஒரு பொருள் இல்லை, உயிர் நம்ம. பட் நம்ம மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பை ஓப்பனாக உலகத்தோட உலகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா தேவன் பார்வையில் நம்ம கூட யார் தாங்க? இதான் லாஸ்ட் வீக் படித்த வசனங்கள், நம்ம கூட தீட்டு தான். ஸோ அது என்ன விஷயம்ன்றதை இங்கே பார்த்தோம்.
இந்த உலகத்துக்கே அதிபதி சாத்தான். சாத்தான் கிட்ட இருக்கிறதா இது எல்லா டிவைஸும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுக்குள்ள மரணம் வந்துருச்சு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே மூடி வைக்கப்படணும். மூடி வைக்காம ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பொருளும் வேஸ்ட், அதை தூக்கி வெளில போட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பொருளெல்லாம் விட்டுருங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் நம்மளும், நம்மளுடைய வாழ்க்கையும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கை க்ளோஸ் பண்ணப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். உலகத்தோட ஒத்து போய் வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படி அந்த அடைக்கப்பட்ட தோட்டம், அந்த மாதிரி இண்டிவிஜுவல் லைஃப் அவருக்காக மட்டும் வாழக்கூடிய ஒரு தன்மையில இருந்தாதான் நம்ம ஒரு மனவாட்டி. ஒருவேளை இதில் இருக்கிற ஏதாவது விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் அவர் பார்வையில் தீட்டு தான். பட் கட்டாயமா இது ஏதோ ஒன்று பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமலாம் இருக்காது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மனசு தான் பார்க்குறாரு. அவர் இந்த மாதிரி தீட்டா இருந்தா கூட அதுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாரு, அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்குன்னு சொல்லி. அதுக்கு தான் ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையில். எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தோன்னே சபையா மாறணும் அப்படின்னா முடியுங்களா? அப்படி மாறினா எப்போ முடிஞ்சிருக்கும் சபை. அதுக்கு ஒரு காலம் கொடுக்கிறார். அந்த காலத்துக்குள்ள இங்கிருந்து வெளில வரணும் அப்படிங்கிறது அவருடைய முற்றிலுமான ஒரு நோக்கம்னு பார்த்தோம். சரி, இப்போ அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 13 இதுலேருந்து 14 வசனங்கள். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருத்தோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும். ஒரு நிமிஷம். சரி, இப்போ நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன சொன்னாருங்க நம்மளை பார்த்து? இப்போ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல நம்ம அடைக்கப்பட்ட தோட்டம்னாரு. இங்க எப்படி சொல்றாருன்னா, நமக்கு ஒரு தோட்டம் இருக்க மாதிரி சொல்றாரு, நம்மளை தான் சொல்றாரு. உன் தோட்டம் மாதுளம் செடி, அருமையான கனிமரங்கள், மருதோண்டு செடி, நலத செடி. இதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் கொடுப்பார், அந்த லிஸ்டையும் படிச்சிடலாம். நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. சோ நம்முடைய தோட்டம் எப்படி இருக்குன்றது அவரு பார்வையில சொல்லிட்டார். அதுல இந்த 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நலதம் குங்குமம், இதை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஒற்றுமை புரியும். வசம்பு லவங்கம் சகலவித தூபவர்க்க மரங்கள், வெள்ளை போல செடி, சந்தன விருட்சங்கள், சகலவித கந்தவர்க்க செடிகளும் சிங்கார வனமுமா இருந்தது. ஸோ அப்போ அந்த தோட்டமே நம்ம தாங்கிறது நல்லா தெரியும். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தான் அவர் சொல்றார். அவர் பார்வையில் இந்த எல்லா விஷயமே நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறார். ஸோ என்னென்ன விஷயங்கள், அது தமிழ்ல இன்னொரு முறை வாசிச்சிருங்க 13 13ஆம் வசனம் முதல். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும். ஸோ மாதுளம் செடி நமக்குள்ள இருக்கணும். அருமையான கனிமரங்களும். ஸோ அருமையான கனிமரங்கள் இருக்கணும். மருத்தோன்றி செடிகளும். மருதோன்றி செடி. நலத செடிகளும். நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ பேசல இந்த இடத்துல. ஆக்சுவலா நம்ம நல்லா ஆவிக்குரிய வகையில் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். நார்மலாவே இங்க சாலமோன் எடுத்துக்கங்க. சாலமோன் சூலமித்தியால பார்த்து வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை காட்டிலும், இல்லைன்னா எல்லா விஷயத்துக்கு எதெல்லாம் பெருசா இருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறார். இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு தோட்டமா பாவிக்கிறாரு. இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வகையான மரம் செடி பழங்களை தான் சொல்றார். இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பாடம் பார்த்தோம், வாட் இஸ் இன் யுவர் கார்டன் அப்படின்னு அந்த ஒரு டைட்டில். அதுல தேவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவன் நமக்கு ஒரு தோட்டம் கொடுத்திருக்கார். அந்த தோட்டத்துல நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறது அந்த ஒரு பாடம். என்ன ஒரு விஷயம்னா, நார்மலாவே ஒரு கார்டன் ஒருத்தர் பராமரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன விஷயம்லாம் தேவை அவங்களுக்கு? தண்ணி வேணும், சன்லைட் சூரிய வெளிச்சம் வேணும், அடுத்தது உரம் வேணும். இப்பதான் நிறைய பேர் கார்டனிங் பண்ணிருக்காங்க. இன்னொன்று அதை சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான டூல்ஸ் வேணும். ஸோ அந்த ஒரு பாடத்தில் கூட நம்ம என்ன விஷயம் அதில் கண்டுபிடிக்கிறோம்னா, இன்னைக்கு தேவன் நம்மளை ஒரு தோட்டமாக மாறி தான் கூப்பிட்டுருக்கார். அந்த தோட்டத்துக்குள்ள இப்போ நிறைய கலைகள் இருக்கு. நம்ம மனசு தான் அந்த தோட்டம். பாவம்,
மூர்க்கம், பொறாமை, கோபம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கு. ஒரு தோட்டக்காரன் இந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரி ஒரு கலைகள் எல்லாம் வச்சுட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எதிர்பார்க்கிற கனியை அந்த மரமோ செடியோ கொடுக்காது. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, இந்த செடி வகைகள் மர வகைகளுக்கு தேவையான தண்ணியை முதல்ல கொடுக்கணும். தண்ணி கொடுக்குறாரு இல்லையா இயேசு கிறிஸ்து, சத்தியங்கள் கொடுக்குறார். அதற்கு தேவையான சூரிய வெளிச்சம், காஸ்பல் லைட், கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சத்திய வெளிச்சம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதுக்கு தேவையான உரம், தேவனுடைய அந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம கம்பேர் பண்ணுவோம் அந்த லெசன்ல. அதை எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத தேவன் கைட் பண்றார். த ஒன்லி திங் என்ன பண்ணுன்னா, அவரு கொடுக்குற டூல் வச்சு நமக்குள்ள இருக்கிற கலைகளை நம்ம தான் பிடிங்கி எடுக்கணும். அவர்லாம் வலுக்கட்டாயம் எடுக்க மாட்டார். அதுல முடிவில் கடைசி என்ன கண்டுபிடிப்போம்னா, வாட் இஸ் இன் அவர் கார்டன். இன்னைக்கு நம்ம மனசு ஃபுல்லா அழகான பூக்கள், அழகான செடிகள், அழகான பழங்கள் இருக்கா அப்படின்னு என்ன, அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கா, இல்ல முள்ளும் குறுக்கும் இருக்கா நம்ம மனசுல? எப்ப பார்த்தாலும் யாராவது பார்த்தா கோவப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான குணலட்சணங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் அதை முடிவில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நம்ம மனசு மாதிரி இருக்கிற அந்த தோட்டத்துக்குள்ள முதல்ல மாதுளம் பழம் இருக்கு. மாதுளம் பழம் எதை அடையாளப்படுத்துதுங்க? இப்பதான் படிச்சோம். நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி. ஸோ அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கிளியரா பண்ணார் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை, நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு. அது இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்றோமா இல்லையானே தெரியாது, அப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம். அது ஒரே விஷயம் தான் ஐடென்டிஃபை பண்ணுது நம்ம ஒரு கிறிஸ்தவனா மாற முயற்சி பண்றோம் அப்படிங்கிறது. அது நமக்கு டெய்லியும் தேவன் கொடுக்குறாரு கிஃப்டா வேற. ஸோ கிறிஸ்து நமக்கு கிறிஸ்து கொடுக்க மாட்டாரு, அதாவது தேவன் கொடுக்குற கிஃப்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க பாடுகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஸோ அவர் ஓபன் பண்ணும்போதே கிளியரா சொல்றார், இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஏன்னா அவர் சொல்ற எல்லா வசனமும் உண்மைதான். ஆனா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒருத்தன் கிறிஸ்தவனா வாழணும் அப்படின்னாவே இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. படிக்கலாம். என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். முதல் விஷயம், நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு மாதுளம்பழம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. இங்க சொல்லக்கூடிய விஷயம்தான். ஒருத்தர் கிறிஸ்தவனா மாறிட்டு இருக்காருங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அவங்களுடைய growth எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, கிறிஸ்துவ மூலமா வரக்கூடிய பாடுகள், அவரோட கூட பாடுகளை சகித்தாதான் அவரோட ஆளுகை. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து சொல்லிட்டார், நீங்க அடைக்கப்பட்ட தோட்டம், உங்க தோட்டத்துல மாதுளம்பழம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட கேட்கலாம், நம்ம தோட்டத்துல என்ன இருக்கு? இல்ல பதில் பேசலைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம் தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமா நடக்கும்போது இந்த பூமியில நமக்கு தேவனும் கிறிஸ்துவும் ஒரு சில விஷயங்கள் அனுமதிக்கிறார். ஸோ இந்த உபத்திரவங்கள் நம்ம லைஃப்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, ஒரு 10 விஷயம், அதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு காரியம் சொன்னார், என்னங்க அது? அந்த வசனத்திலே படிங்களேன். ஒரு செடி பத்தி சொன்னார். மருதோன்றி செடி. இந்த ஒரு ஃப்ளவரை பத்தி இதுக்கு முன்னாடியே உன்னத பாட்டில் படிச்சிருக்கோம். நார்மலாவே ஃப்ளவர் அப்படின்னாவே நிறைய வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல இந்த மருதோண்டி செடிக்கு இருக்கக்கூடிய விஷயம் அதை தான் கோட் பண்றாங்க. நாம் தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹென்னா ஃப்ளவர்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு மருதோன்றி செடி எதை அடையாளப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாடுகள் அனுபவிக்கிற நம்ம வெளில போகும்போது மற்றவங்க பார்க்கும்போது நம்ம கிட்ட இருந்து ஒரு வாசனை, எப்படிங்க, ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு ஒரு பிரதரோ சிஸ்டரோ கிராஸ் பண்ணாங்கன்னா, இல்லை பிரதர் சிஸ்டர் விட்டுருங்க, யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணாங்கன்னா ஒரு வாசனை வரும். அப்ப என்னன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்றாங்க அந்த ஒரு விஷயத்துல. இங்க கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவருக்குள்ள நாம் அனுபவிக்கிற பாடுகள் மூலமா அந்த ஒரு பாடுகளுக்குள்ள உள்ளான வாழ்க்கையில நம்ம கடந்து போகும்போது நம்ம கிட்ட இருந்து ஒரு வாசனை வருமா, அதான் அவங்க சொல்றாரு. அந்த மருதோண்டி செடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். இருக்குங்களா? நம்ம எல்லாருக்குமே தான். ஏன்னா
இது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் மாதிரியோ இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து டைரக்டா சொல்றாரு நம்மகிட்ட 10 விஷயம் சொல்றாரு. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறார். யாருக்கிட்டேன்னா மனவாட்டி கிட்ட. இப்ப நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம தான் அந்த மனவாட்டி. இல்லை அப்படின்னா அதை அப்டேட் பண்றதுக்கு என்ன விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ 2வது விஷயம் முடிஞ்சு. 3வது அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நலத செடி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நலத செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை இருக்கு. அது என்னன்றது நம்ம வசனத்தோட படிச்சிடலாம். மரியாள் பண்ண ஒரு விஷயம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 7 வசனங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். சோ இந்த 10 காரியங்களுக்குமே ஒரு சில காரியங்களுக்கு வந்து டைரக்டான வசனங்கள் கிடையாது. பட் நம்முடைய மூத்த சகோதரர்கள் என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பூக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சர் எடுத்து அதனுடைய குணலட்சணம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இங்க சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அர்ப்பணிப்பான ஒரு பலியின் ஜீவியம் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்வோமா. ஃபர்ஸ்ட் பாடுகள் மூலமா வரக்கூடிய ஒரு சுகந்த வாசனை, இதை சேர்த்துனீங்கன்னா அந்த ஒரு அர்ப்பணிப்பான பலியின் ஜீவியம். எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக டெடிகேட்டிவா நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் டெய்லியும். ஸோ இந்த ஒரு காரியம் தான் மரியாள் பண்ணாங்க இல்லைங்களா. மரியாள் அந்த தைலத்தை உடைச்சு கிறிஸ்துவோட பாதத்தில் ஊற்றணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. கமெண்ட்ரிலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 வருஷம் ஒருத்தருடைய சம்பளத்தை சேகரித்து வச்சாதான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். அப்போ அந்த 1 வருஷம் டெய்லி அந்த சகோதரி தூங்கும் போதும், அந்த சகோதரி வேலை செய்யும் போதும், அந்த சகோதரி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க மனசு ஃபுல்லாக யார் இருப்பாங்கன்னா, கிறிஸ்து ஒரு நாள் கண்டிப்பா நம்மளை பார்க்க வந்தாருன்னா அவருக்காக இந்த ஒரு காரியத்தை நம்ம செலுத்தணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அர்ப்பணிப்பான ஜீவியம் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண முடியாது. இப்ப அவருடைய மனவாட்டியாகிய நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம தோட்டத்துல நலதம் அப்படிங்கிற செடி இருக்கு. அந்த நலத செடியும் அடுத்த வசனத்துல நலதம்னு வர்றது ஒரே பாயிண்ட் தான். ஸோ இந்த அர்ப்பணிப்பின் பலியின் ஜீவியம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? 3வது பாயிண்ட் நம்ம தான் யோசிக்கணும். நம்ம பாடுகளுக்குள்ள போறோம் ஒரு சில முறை, நம்ம பாடுகளுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையை ஒரு சிலரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் கிறிஸ்துவுக்குள்ள. பட் உண்மையான அர்ப்பணிப்பின் ஜீவியம் நம்ம வாழ்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அவருக்காக தான் இல்லையா. மரியாள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ விலையுயர்ந்த பொருளை உடைச்சு ஊற்றணும்னா ஃபர்ஸ்ட் மனசு வேணும், அதை சேர்க்கணும், அதை யாருக்காக சேர்க்கணுன்றது யோசிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே கூடி கிறிஸ்துவுக்காக ஒரு சில விஷயங்கள் படிக்கிறோம், ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம். பட் இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்தது 4வது ஒரு பாயிண்ட்குள்ளே போகலாம். நலதம்க்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா குங்குமம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த குங்குமம் வந்து நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் எதை அடையாளப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, குங்குமம் சாப்பிடுவாங்களா யாராவது? கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஜென்ரலாக என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த காலத்தில் ஒரு புக்கில் கொடுத்துருந்த விஷயம்தான். என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, சாப்பாடு யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு சில மெடிசன் விஷயத்துக்கும் இந்த குங்குமப்பூவை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதனுடைய ஆவிக்குரிய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மருந்தாக பயன்படும், இன்னொன்று உணவாக பயன்படும். ஸோ இன்னைக்கு நம்ம யாருக்காவது உணவாக பயன்படுறோமா? நம்ம யாருக்காவது உணவாக பயன்படுறோமா? புரியலீங்களா? நம்மளை யாராவது சாப்பிட்றாங்களாங்கிறத வேற மாதிரி கேட்குறேன். சிம்பிளான விஷயம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். எப்பன்னா கிங்டம்ல தான். பட் இந்த கேரக்டர் நமக்குள்ள இருந்தாதான் நம்மளுடைய அந்த மனவாட்டி செலெக்ஷன் முடியும் போது அவர் ரிவீல் பண்ணுவார். இன்னொரு விஷயம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குணப்படுத்துகிற தன்மை. இன்னைக்கு நம்ம குணப்படுத்துகிறோமோ இல்லையோ, நம்ம எலிசாவுடைய காலத்தில் பார்த்துருக்கோம். ஒரு தோண்டியில் உப்பு தோண்டி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. ஸோ அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சபையுடைய வாழ்க்கை தான் நாளைக்கு உலக ஜனங்களுக்கு ஒரு மருந்து. அவங்க செத்துட்டு இருக்காங்க, அவங்க உயிரோட வரணும் அப்படின்னா இந்த விஷயம் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது 5வது ஒரு விஷயம், வசம்பும். 6வது படிங்க. லவங்கமும்
சகலவித தூப வர்க்க மரங்களும். போதும் சிஸ்டர். இதுல வந்து 3 விஷயம் கோட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து வசம்பு, லவங்கம், சகலவித தூபவர்க்கம் தனியாக பார்த்துக்கலாம், வெள்ளை போலம் கீழே மிர் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த 3 விஷயமே அவருடைய மனவாட்டியாகிய நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறார். கீழே இருக்க வெள்ளை போலம், இது நம்ம படிச்சிருக்கோம். ஒரு மரத்துல அதை வெட்டி விட்டுருவாங்க, அதுலேருந்து இந்த கம் மாதிரி வெளில வரும், பிசின். அதை எடுத்து தான் அந்த சாம்பிராணி கூடலாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வசம்பு, வெள்ளைப்போளம், நமக்கு வெள்ளைப்போளம், லவங்கப்பட்டை. ஸோ இது 3மே இதுக்கு முன்னாடியே படித்தோம் ஒரு இடத்துல, இன்னைக்கு இப்போ கூட படித்தோம் வந்தோன்னு. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியனுக்கு ஒரு அபிஷேக தைலம் தயாரிக்கணும்னா இதெல்லாம் வேணும். ஏன் தேவன் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு ஒரு தைலம் ரெடி பண்ணாதான், எப்படி அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றுனா தாடிகளை வடிஞ்சு பாதத்துக்கு வருது இல்லைங்களா, அது அப்படியே நமக்கு பொருத்தி பார்க்கலாம். ஸோ கிறிஸ்துக்கிட்ட இந்த விஷயம் இருந்துச்சு. முதல் காரியம் வெள்ளைப்போளம். ஸோ வெள்ளைப்போளம் வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஒரு குணலட்சணம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்கன்னா, கசப்பான அனுபவங்கள் நமக்கு தேவன் கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள்ல. இதில் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா. திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டாங்க, ஆனால் நம்ம எதுவுமே பண்ணல, நமக்கு கட்டாயமாக கோபம் வரும், அது இயல்பு. ஆனால் இங்கே கிறிஸ்து அவருடைய மனவாட்டிக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயம். ஸோ இந்த வெள்ளைப்போளம் நமக்கு வர்ற லாங் சஃபரிங், கடுமையான பாடுகளில் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக அதை சகிச்சுக்கிட்டு அமைதியாக போகிறோம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும். இதுதான் இந்த விஷயம். இது நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்குங்களா? இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த விஷயம் வசம்பு. வசம்புக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு லாங் சஃபரிங் வந்தால் கூட அதில் நம்மளை வந்து வளைஞ்சு கொடுக்கறது, சத்தியத்திற்கேற்ப அந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. சீஷர்கள் எல்லாரையும் பார்த்தாரு. அதில் 2 பேர் முக்கியமாக வந்து ஒரு காரியம் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணாவும், அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருந்துக்கிட்டோம். இங்கே இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு நிஜமாவே நான் எதற்கு வந்திருக்கேங்கிறது புரியல. இப்போ நம்ம கொஞ்சம் இறங்கி இவங்களுக்கு அதை புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க, ஒரு சீலை எடுத்து இடுப்பில் கட்டினாரு, காலை கழுவுனார். இது இயேசு கிறிஸ்து பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க, அவர் வந்து ஈடுபலி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. கிறிஸ்து திட்டல, என்னப்பா இவ்வளோ நாளாக கூட இருக்கீங்க, இது கூட தெரியலையா, அப்படி இல்லை. இதை ஒரு ஆக்ஷனில் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறார், இங்கே ரொம்ப சின்னவனாக இருக்கணும், அப்போ தான் அங்கே பெரியவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குணலட்சணம், அந்த ஒரு துன்பம் வரக்கூடிய டைம்லையும் சரி, இல்லை நம்ம லைஃப்லையும் இசைஞ்சு போகணும் சத்தியத்திற்கு ஏற்ப அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது லவங்கப்பட்டை. ஸோ லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான நேச்சர் வந்து இந்த பாயிண்ட் தான், குணப்படுத்துகிற ஒரு தன்மை. ஸோ இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கட்டாயமாக நம்ம மறித்து முடித்த பிறகு அட்லீஸ்ட் யாராவது ஒரு 2 பேருக்காவது, இன்றைக்கி உலகத்தில் நிறைய தலைவர்கள் பார்க்குறோம், அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி அங்கங்கே மாட்டி வச்சுக்கிறாங்க. ஏன் மாட்டி வச்சுக்கிறாங்க? அவங்க ஏதாவது பணம் கொடுத்துட்டு போனாங்களா? இல்லை. அவங்க ஏதாவது சொத்து எழுதி வச்சுட்டு போனாங்களா இந்த பூமியில்? அவங்களுக்கு இல்லை. பட் ஏன் அவர்களை இன்னைக்கு தூக்கி வைக்கிறாங்கன்னா, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும், இவர் ரோல் மாடல் அப்படின்ட்டு. ஸோ இங்கே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய மனவாட்டியாகிய நாம் கூட இந்த லவங்கப்பட்டை மாதிரி நம்ம லைஃப் கூட 4 பேரை திருத்துற மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஸோ இந்த ஒரு உணர்வு நம்ம மனசில் இருக்கா? அதான் கேட்குறாரு. உங்கள் கார்டனில் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ 7 விஷயம் படிச்சிருக்கோம். அடுத்தது 8வது சகலவித அந்த ஒரு மரங்கள் படிச்சிருப்போம் பாருங்க. வெள்ளைப்போளத்துக்கு முன்னாடி படிங்க. சந்தன விருட்சங்களும். அதுக்கு முன்னாடி வெள்ளைப்போளத்துக்கு முன்னாடி சகலவித தூப வர்க்க மரங்களும். ஸோ சகல விதமான தூப வர்க்க மரங்களும் நம்ம தோட்டத்தில் இருக்கு. ஸோ தூபம் எதற்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு அந்த அவர் ஆசரிப்பு கூடத்தில் இந்த இடத்துல போடுவாங்க. ஸோ இந்த தூப வர்க்கம் இது ஃபுல்லாக நிரம்பிட்டு தான் இங்கே போகும் மோஸ்ட் ஹோலிக்குள்ள. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவன்கிட்ட செய்யக்கூடிய விண்ணப்பம், நம்முடைய சாக்ரிஃபிஷியல் லைஃப் கூட இப்போ நம்ம எங்கே இருக்கோங்க? தேவனுடைய பார்வையில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து. இந்த வீடு முழுவதும்
நம்மளுடைய சாக்ரிஃபைஷியல் லைஃப் நிறைஞ்சு நம்ம தேவன்கிட்ட பண்ணக்கூடிய துதி, அதுதான் அங்கே சொல்லப்பட்ட சாம்பிராணி, அதாவது சகல விதமான தூப வர்க்கம் அப்படிங்கிறது. ஏன் இந்த துதியை வந்து தேவன் செஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்னா, நம்ம எவ்வளோ காரியங்கள் பண்ணாலும் கடைசியாக ஒன்று தான் பண்ணணும், தேவன்கிட்ட. பாடுகளுக்குள்ளே போகிறோம், தேவனுக்காக வாழ்கிறோம், இருந்தாலும் கடைசியாக பண்ணுற ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தான். எல்லாமே இருக்கும் ரெடியாக, ஆனால் ப்ரேயர் பண்ணுவோம், பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவோம், இது எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு. நடக்கணும், இல்லைன்னா உங்கள் சித்தத்தின்படி நடக்கணும். ஸோ நாம் செலுத்தக்கூடிய துதி தான் அவர் பார்வையில் இந்த வீடு முழுவதும் நிறைஞ்சு தான் மோஸ்ட் ஹோலிக்குள்ளே போகுது. அப்போ இந்த வீடு அப்படிங்கிறது இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. ஸோ இது ஃபுல்லாக அந்த துதி நிறைஞ்சுதான் மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் எட்டும் போது அவர் டிசைட் பண்ணுவார், இவங்க தான் மனவாட்டி அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சாக்ரிஃபைஷியல் லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய துதி ப்ரைசிங், நம்ம அதான் பார்க்குறோம். உபவாசம்னு படிக்கிற ஒரு டைட்டிலில், உபவாசம்னா என்னங்க? வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும் துரத்துண்டவர்களை சேர்த்துக்கிறதும் படிக்கிறோம். மொத்தமாக ஜபம் உபவாசம் அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் பார்க்கும்போது சிம்பிளாக முடிச்சிருவோம். நம்ம வாழ்க்கை தான் மற்றவங்களுக்கு ஜபம், நம்ம வாழ்க்கை தான் ஒரு உபவாசம். என்னன்னா நம்ம வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே சொல்லப்பட்ட துதி. ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம கிறிஸ்துவுக்காக இருக்கக்கூடிய குணலட்சணங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு காரியம், வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. ஸோ கடைசி பாயிண்ட், அங்கே சந்தன மரங்கள் சொல்லி இருக்கு. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, எப்படி சொல்றது, கத்தாழைன்னு சொல்லுவோம் தமிழில். அதுவும் சகலவித வாசனை கொடுக்கக்கூடிய மரங்களும் நம்ம கார்டனில் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ நமக்கு தெரியும் அந்த கற்றாழை எதற்கு யூஸ் பண்ணுவாங்க, முகத்துக்கு போடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, அதான் உண்மை. மருந்து, மருத்துவ குணம். அந்த பாயிண்டில் முடிக்கும்போது எல்லா வகையான சகலவித விஷயமே அந்த ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாரு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, மொத்தமாக இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயம் தான் வந்து நிற்கும். கூட்டுங்கன்னா கால்குலேட்டரில் எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு பாடுகள், அப்புறம் சுகந்த வாசனை, அர்ப்பணிப்பின் ஜீவியம். சரி, அப்படியே லிஸ்ட் போட்டுங்க. இது எல்லாமே கொண்டு வந்து நம்ம இந்த பூமியில் வாழும்போது நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட் தான். ஒரு கார்டன் இருந்தால் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஒன்று நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் கார்டன் ஃபுல்லாக, இன்னொன்று அந்த கார்டனுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி. ஸோ அதை வசனத்தில் படிச்சிடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இப்போ மொத்தமா நம்முடைய கார்டனுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் இங்க கடைசியா நிறுத்துறார் தேவன். இயேசு கிறிஸ்து மேல இருந்து பார்க்கும்போது நம்ம முத்தரிக்கப்பட்ட ஒரு தோட்டமா இருக்கும், அடைக்கப்பட்ட தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள நல்ல நறுமண பொருட்கள்லாம் இருக்குங்கிறாரு, அதுல நிறைய கனிகள் இருக்குன்றாரு. ஸோ இந்த கனிகளுடைய விஷயம் தான் பவுல் சொல்றாரு. இந்த கேரக்டர் இது இருக்கான்னு நிறைய சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கோம். இப்போ அவங்க படிக்கும்போது நம்ம யோசிக்கலாம், உண்மையான்மே நம்ம கிட்ட அன்பு இருக்குங்களா? நம்ம கிட்ட தான் சொல்றேன், அன்பு இருக்கு. இப்போதைக்கு இருக்கா? அதாவது அன்பு அப்படிங்கிறது பைபிள் சொல்ற அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தமிழ்ல புரியுற மாதிரி கைமாறு கருதாத அன்புன்னு சொல்லலாம். எந்த விஷயமே அந்த பக்கத்தை எதிர்பார்க்காம இங்கிருந்து பண்ற விஷயம். இது அவருடைய திருச்சபை கிட்ட இருக்கு அப்படிங்கிறார். அதாவது சுயநலம் இல்லாம, தனக்குள்ள எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம வெளியில காட்டக்கூடிய கேரக்டர் தான் அந்த அன்பு. ஸோ இது நம்ம கிட்ட இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது சந்தோஷம். நம்ம நினைக்கிற சந்தோஷம் இல்லை, சத்தியத்துக்குள்ள கிறிஸ்துவுக்காக வாழும்போது பாடுகள்ல சந்தோஷமா இருக்குமா? அடுத்து அப்படியே தொடர்ந்து படிங்க. சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை சொல்ல வேணாம், நம்ம கிட்ட அதிகமாவே இருக்கு. அடுத்தது தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். சாந்தம் இது கூட அதே மாதிரி முக்கியமான விஷயம். கடைசியா இச்சை அடக்கம். ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. சிம்பிளான ஒரே விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே கட்டளை, அதுதான் இந்த விஷயம், இச்சை அடக்கம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், நான் யாரையும் என்ன பண்றதில்ல, கையை பிடிச்சலாம் இழுத்துட்டு போறதில்ல தரத்தரன்னு.
உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா முதல்ல தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உங்களுடைய மாம்சத்தை கழட்டி வீட்டில் வச்சிருங்க, இல்லைன்னா வெளியே எங்காவது தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இந்த இச்சை அடக்கங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் சொல்றார், எதுவுமே இல்லை ஆனாலும் நான் எப்படி வாழ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா மனரம்யமாக இருக்க கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார். ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி. ஆனால் பவுலுக்கு எல்லா விஷயம் கொடுத்தாரு தேவன் அனுபவிக்க. ஆனால் எதையுமே அனுபவிக்காம தன் சரீரத்தை ஒடுக்குனார். அதான் ஒரு வசனத்தில் கொடுத்தாரு. ஒருத்தர் ஒரு போட்டியில் போய் கலந்துக்கணும் அப்படின்னா முதல்ல பண்ணுற விஷயம் இதுதான். டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க, நேரத்துக்கு அந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த சரீரத்தை ஒடுக்கி இந்த ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அழிவுள்ள கிரீடத்தை பெறருக்கு. ஆனால் பவுல் நம்மகிட்ட நமக்கு எழுதும்போது இவங்களே இவ்வளோ கஷ்டப்படும் போது இல்லைங்களா, காலையில் 5 மணிக்குன்னா எழுந்து தான் ஆகணும் இல்லைங்களா, ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா போய் தான் ஆகணும். எல்லா ஒர்க்கும் சாப்பாடு இவ்வளோ தானே, இவ்வளோ தான். ஏன்னா நார்மலாக ஒரு கிரீடம் வாங்கறதுக்கு. அப்போ அழிவில்லாத கிரீடம் பெற நம்ம இல்லைங்களா, நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு நம்மளால முடியலைங்கும் போது ரெஸ்ட் எடுக்க முடியுமா? அதுக்கு தான் பவுல் சொன்னார், அந்த கேமை பார்த்துக்குங்க, அது அழிவுள்ள கிரீடம் பெறக்கு. அப்போ அழிவில்லாத கிரீடத்தை பெற நம்ம எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம இருக்கணும் இல்லைங்களா. ஆனால் அதிகமாக தேவனும் கிறிஸ்துவும் நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கிறதே இல்லை இல்லைங்களா. நம்ம இவ்வளோ காலம் சத்தியத்தில் இருந்தோம், என்னென்ன காரியங்கள் நம்ம இது வரைக்கும் கிறிஸ்துவுக்காக நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. நல்லா சின்சியராக இருந்தோம் அப்படின்னா கன்வென்ஷனில் போய் தூங்காமல் சப்ஜெக்ட் கேட்போம் இல்லைங்களா. கன்வென்ஷனில் நமக்கு தேவன் ஏதோ வேலை கொடுத்தாருன்னா அந்த வேலை செய்வோம். வீட்டுக்கு வந்தோம்னா கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்க முயற்சி பண்ணுவோம். இதை தவிர வேற ஏதாவது நம்ம பண்ணுறோமான்னு பாருங்க நம்ம லைஃப்பில். ஆனால் இதுவே நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா தியாகம் அப்படிங்கிறோம். ஆனால் தேவன் பார்வையில் எப்படி இருக்கும்? ஆனால் தியாகம்னு கன்சிடர் பண்ணுறாரு, உண்மைதான். பட் என்ன பார்க்குறாருன்னா நம்ம மனசு தான் பார்க்குறாரு, நம்ம முயற்சி பண்ணுறோமா இல்லையாங்கிறது. ஸோ இவ்வளோ கேரக்டர் நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயும் படிக்கிறது தான். பட் இதெல்லாம் இப்போ நமக்குள்ளே இருக்காங்கிறது தான். இருந்துச்சுன்னா தான் அங்கே கிறிஸ்து சொல்கிறார், நீ அடைக்கப்பட்ட தோட்டம், உன் தோட்டத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. மாதுளம்பழத்துலேருந்து வரிசையாக சொல்கிறார். ஸோ அந்த வசனத்தை மறுபடியும் படிச்சுட்டு அடுத்த வசனத்துக்குள்ளே போகலாம். 12லேருந்து வாசிச்சிருங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருத்தோன்றி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. ஸோ இப்போ கிறிஸ்து ரொம்ப கான்ஃபிடண்டா நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம மனசுக்குள்ள இது எல்லாமே இருக்குங்கிறாரு. நம்ம தோட்டம். இப்போ நம்மக்கிட்ட நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம், வாட் இஸ் இன் அவர் கார்டன் இல்லைங்களா. நல்ல மனுஷன் நல்ல நிலமாகிய தன்னுடைய இருதயத்திலேருந்து நல்ல விஷயத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவான் வெளில. பொல்லாதவனோ பொல்லாத விஷயம். அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா நம்ம முகத்துலையோ இல்லை நம்ம நடக்கையில் வர ரியாக்ஷனையும் சொல்லிடும் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது. யாரும் என்ன பண்ண வேணாம், நம்மளை வாட்செல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம இயல்பா வாழ்ற வாழ்க்கையே தேவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு அவருக்காக வாழ்றோம் அப்படிங்கிறது. அதுக்கு மேல தேவன் மேல இருதயத்தை பார்க்கறாருன்னு வசனம் இருக்கு. ஸோ அடுத்த வசனம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. ஸோ அடுத்தது ரொம்ப சூப்பரா இயேசு கிறிஸ்து என்னன்றாருன்னா இவ்வளவு அழகான கார்டன் நம்ம வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த வசனத்துல இருக்கிற மாதிரி தான். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்காலும் உண்டாயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது நம்மனால இல்லைங்கிறார். ஆக்சுவலா அவர் கொடுக்கக்கூடிய அந்த நீரூற்று ஜீவ தண்ணீர் லீபனோனிலிருந்து வர்றது அங்கே நிழலாக கம்பேர் பண்றார். ஸோ இதனால தான் நம்ம தோட்டம் இன்ன வரைக்கும் செழிப்பா இருக்கு அப்படிங்கிறோம். அப்படின்னா இந்த ஜீவ தண்ணீர்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ கூட லீபனோன் அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் என்ன சொல்றாங்கன்னா லீபனோன் ஆக்சுவலாக மலைப்பாங்கான ஒரு பகுதி. இதில் இருக்கக்கூடிய நீரூற்றுகள் என்ன பண்ணுமா டவுன் டு த எர்த், கீழே இருக்கக்கூடிய எல்லா அந்த விஷயம் இப்படி தான் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்னரான ஒரு சின்ன செடிக்கு கூட மேலிருந்து தண்ணி வந்துட்டே இருக்குமா. எப்போவுமே இது செழிப்பு இல்லாமல் இருக்காது, செழிப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு இடங்கிறாங்க. அதில் பாருங்க ஒரு பிக்சர் போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஏரியா தான் அவங்க கோட் பண்ணுறாங்க. அந்த ஒரு பெக்கா வேலி அப்படிங்கிற இடத்த தான் அங்கே கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுக்குமே
இது ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமா மேலே இருந்து, மலையிலிருந்து. ஸோ இதைத்தான் கிறிஸ்து சொல்றார், அந்த ஒரு கார்டனுக்கு தேவையான எல்லா தண்ணியுமே, நீரூற்றுமே, ஜீவ தண்ணீருமே லீபனோன்ல இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறார். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம மனசு ஒரு கார்டன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணீரை கிறிஸ்து கொடுக்குறாரு இல்லையாங்க? எங்கிருந்து கொடுக்குறாருன்னா மலையிலிருந்து கொடுக்குறாரு. நம்ம வெளிப்படுத்தல படிக்கிறோம், உலக ஜனங்களுக்கு சத்திய வசனம் எங்கிருந்து போகும்னு கேட்டிங்கன்னா அவருடைய சிங்காசனத்திலிருந்து டவுன் டு த எர்த், பூமிக்கு வருதுன்னு படிக்கிறோம். ஸோ வசனத்துக்குள்ள போகலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ நாம் நம்முடைய கார்டனை அழகா பராமரிக்க தேவையான தண்ணி யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே சோர்ஸ் யாருன்னா கிறிஸ்து. அடுத்த வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். செகண்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, லைஃப் கிவரா நம்ம மாற போறோம் கிறிஸ்துவோட சேர்ந்து. அதான் இந்த பாயிண்ட். அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற நமக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று எப்படி இருக்குங்க? எங்க தண்ணீர் சோர்ஸ் இருக்கா? அதுக்கு ஒரு குழி இருக்குன்னா அந்த குழியிலிருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, தனக்குள்ளிருந்து கொண்டு வரும். இன்னைக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காங்க? தண்ணியில் தானே ஜீவனுடையவராக இருக்கிறாங்க. இங்க சொல்லப்பட்ட தண்ணிங்கிறது சத்தியம். இன்னொரு விஷயம் பரிசுத்தாவிக்கும் அதை கம்பேர் பண்ணலாம். அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு கிறிஸ்து தான் ஒரே சோர்ஸ். அவர் கொடுக்குற சத்திய வசனம் தான் ஒரே சோர்ஸ். அதை வாங்கி குடிக்கிற நமக்குள்ள தாகமே ஏற்படாதாமா. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி சத்திய வசனங்கள் கேட்டு ரொம்ப தாகமா இருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? ரெண்டே விஷயம். ஒன்று, நம்ம கேட்டது சத்தியமா இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம நீதிமொழிகளில் ஒரு வசனம் படிப்போம் இல்லைங்களா? எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உறிஞ்சு ட்ரையா இருக்கிற ஒரு லேண்டுன்னு பார்ப்போம். திருப்தி அடையாத 3 இல்ல 4 உண்டுன்னு படிப்போம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம இருப்போம். பட் இந்த ஜீவ ஊற்றுக்கு ரெவலேஷன் நம்ம கோட் பண்ணலாம் பாருங்க. யோவான் படிச்சிருங்க, யோவான் 7:38. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஸோ நம்முடைய தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்குள்ள கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து மேல உண்மையானுமே இந்த ஒரு ஃபெய்த் 100% வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம உள்ளத்திலிருந்து என்ன வருங்களா? சரி, விசுவாசம்னா என்ன? இல்லை, விசுவாசம்னா என்னங்க? நம்ம படிச்சது தான். இப்போ நேற்று கூட திருப்பூரில் மீட்டிங் போட்டோம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இன்னும் கொஞ்சம் நாட்களில் 3ஆம் உலக போர் வந்துடும் சொல்லி அங்கே ப்ரெசன்ட் பண்ணோம். வந்துடுங்களா? எப்படி அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது? அதை தான் இங்கே சொல்றார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன். ஸோ பைபிள் என்ன சொல்லுதோ இயேசு கிறிஸ்து பத்தி, அதுல விசுவாசமா 100% சத்தியத்தில் விசுவாசமா இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர். நாளைக்கு நம்ம தான் 4 பேருக்கு பைபிள். அதான் சொல்றார் சிம்பிளா, நம்ம தான் 4 பேருக்கு பைபிள் அப்படிங்கிறத ரெவலேஷன்ல தேவன் ஃபியூச்சரை காமிக்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. சோ இது ஒட்டுமொத்த திருச்சபையும் முடிஞ்சு உலக ஜனங்கள் உயிரோட எழுந்து வந்த பிறகு தேவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. கடைசியா உலக ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். இங்க கூட கிறிஸ்து வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு, கம்பல் பண்ணல. வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஸோ இன்னைக்கு இங்க இருக்கிற அதே செட்டப் தான் நாளைக்கு உலக ஜனங்களுக்கு இருக்க போகுது கிறிஸ்து மூலமா. பட் இங்க என்ன தெரியுங்களா சொல்றாரு, நாளைக்கு இந்த மாதிரி மனவாட்டியா போய் அவர் கூட நின்று உலக ஜனங்களை வழி நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள அந்த 9 விஷயமா 10 விஷயம் படித்தோம். என்னென்ன கேரக்டர் பார்த்தோம்னா, அந்த ஒரு மாதுளம்பழம் மாதிரி அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, நம்ம பாடுகளுக்குள்ள போற விஷயம் எல்லாமே எதன் மூலமா தான் நமக்கு செழிப்பா வளருதுன்னா கிறிஸ்து மூலமா மட்டும்தான்.
அதான் ஒரு இடத்துல அன்றியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியா நடக்க மனதா இருந்தாலே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான், நமக்காக இல்லை, அவருக்குள்ள நடக்க இருந்தாதான் கண்டிப்பா நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும். நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த ஆவியம் மனவாட்டியம்ங்கிறது ஃபியூச்சர்ல நம்மளும் கிறிஸ்துவன்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் உன்னத பாட்டுக்குள்ள வந்துடலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியே என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஸோ கடைசி வசனம் யார் பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துவா? ஐயோ, இந்த விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான். நம்ம இந்த 4ஆம் அதிகாரம் மோஸ்ட்லி வசனங்கள் எல்லாமே பேசினது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை வர்ணிச்சுட்டே இருக்கார். உங்க கண்கள், உங்க கூந்தல், உங்க உதடுகள், உங்க கழுத்து எல்லாமே அழகா இருக்கு, உன்கிட்ட ஒரு சின்ன கரை கூட இல்லை, உன் தோட்டம் எப்படி இருக்குன்னா சகல விதமான சுகந்த வர்க்க செடிகளும் சகல விதமான மரங்களும் பழங்களும் இருக்கு. அதாவது சிம்பிளா என்ன சொல்றாருன்னா நம்ம பர்ஃபெக்ட்டுங்கிறார். நம்மன்னு சொல்றதை விட அந்த 1,40,000 பேர் அதான் கரெக்டா இருக்கும். இப்போ அவங்களுக்காக ஓடிட்டு இருக்க நம்ம கூட இவ்வளோ நேரம் பார்த்த கேரக்டர்லாம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இப்போ இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். என்ன சொல்றோம்னா வாடையே எலும்பு, தென்றலே வா. ஏதோ விஷயத்தை இன்வைட் பண்றோம். கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில், என் தோட்டம்னா நம்ம தான், எனக்குள்ள வீசு. கடைசியா இன்னொரு வார்த்தைன்னா என் நேசர் தம்முடைய, அவருக்கு சொந்தமான லேண்ட் யாருங்க? நம்ம தான். தம்முடைய தோட்டத்துக்கு தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அடுத்த சாப்டர் போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துருவார் தோட்டத்துக்குள்ள. அப்படிதான் வரும். சூப்பரா இருக்கும். ஸோ இந்த கடைசி வசனம் நம்ம மனசுக்குள்ள இருந்து பேசுற வார்த்தை. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் திருச்சபைக்குரிய கேரக்டர் நமக்குள்ள உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 விஷயம் கமெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வாடை. வாடைன்னு என்னங்க? கொஞ்சம் புரியல, டிக்ஷனரி தரும். ஸ்மெல் இல்லை, வாடை. கீழே பாருங்க, விண்டு. அப்படிதான் வாசனைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷில் போட்டோன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஆக்சுவலாக வாடைனாலும் காற்று தான், தென்றல்னாலும் காற்று தான். பட் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. தென்றல்னா கொஞ்சம் லைட்டாக மென்மையாக அடிக்கும். வாடை அப்படிங்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு காற்று. இப்போ நம்ம தான் தோட்டம், நம்ம 2 விஷயத்த இன்வைட் பண்ணுறோமா நமக்குள்ள. இயேசு கிறிஸ்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்குள்ள இப்போ பூமியில் அந்த 2 விஷயம் தான். ஒன்று வாடை, இன்னொன்று தென்றல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 விஷயம் இருந்தால் தான் இயேசு கிறிஸ்து கனி புசிக்க முடியும். நார்மலாக ஒரு கார்டன் பராமரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டன் நல்லா தண்ணி ஊற்றுறோம், சூரிய வெளிச்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த கார்டன் எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த வேருக்கு உண்டான சூழ்நிலைகள் அங்கே இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற மரத்துக்கும் வெளியே ஃபீல்டில் இருக்கிற மரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். ஏன்னா அந்த பிக்சர் பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பனி கலந்த ஒரு காற்று, இல்லைன்னா ஒரு புயல் காற்றுன்னு வச்சுக்கோங்க வாடை அப்படின்னா. ஸோ இந்த வகையான காற்று நம்ம கிட்ட, நம்ம தான் தோட்டம், நம்ம மேலே அடிக்கிறனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. லிட்ரலாக இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சுங்க, கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள் வைக்கும் பொழுது ஒரு பலமான காற்று அடிக்கும்போது ஒரு மரம் ஒழுகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே விஷயம்தான் காரணம், அதனுடைய வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த காற்று வரனால அந்த வேர் நல்லா பிடிப்பாக பிடிச்சிக்கும், அந்த மரத்தை விடாது. அதே போல் அந்த மரத்தை சுற்றி ஒட்டிகிட்டு இருக்கிற டஸ்ட்டிலிருந்து அது மேலே படுற அந்த ஒரு காஞ்ச இலையிலிருந்து எல்லாம் என்ன ஆகும்? ஓடி போயிடும். இப்போ அப்போ தான் நம்ம தான் அந்த மரம். வந்துட்டிங்களா? பாயிண்ட்டுக்குன்றீங்களா? நம்ம தான் அந்த மரம். இப்போ நம்ம மேலே பயங்கர ஃபோர்ஸாக ஒரு காற்று அடிக்கணும்னு சொல்லி இன்வைட் பண்ணுறோம். நம்ம அந்த காற்றுல 2 விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, நம்ம கிட்ட இருக்கிற வேர் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லைன்னா காற்றுல பிச்சுட்டு போயிடும். இன்னொரு விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகும். ஸோ அந்த வேர், அந்த ஒரு வாடை காற்று எதை அடையாளப்படுத்தும்? விசுவாசமா? உபத்திரம். ஸோ இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நம்ம எதை கேட்டு வாங்குறோமா கிறிஸ்துக்கிட்ட? இந்த விஷயம்தான். ஏன்னா இங்க சபை தான் கமெண்ட் பண்ணுது, வாடையே நீ எலும்பு, தென்றலே நீ வா அப்படிங்கிறோம். ஸோ முதல்ல அந்த வாடை அப்படிங்கிறது
ஒரு மரத்தினுடைய அந்த ஃபோர்ஸான காத்து வரும்போது தான் ஒரு மரம் நிக்குமா நிக்காதான்னு தெரியும். இப்போ அந்த கார்டன் தான் நம்ம கிட்ட தான் எல்லா விஷயமே இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஒட்டி இருக்கிற டஸ்ட், தேவையில்லாத குணலட்சணம், மாம்சத்தின் கிரியை, இதெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா கம்பல்சரி பாடுகள் வேணும். பாடுகள் இல்லாம நம்ம இதெல்லாம் வெளில கொண்டு போக முடியுங்களா? மாம்சம் கோபம் வருது அப்படின்னா கோபம் வர்ற மாதிரி 4 பேர் வந்து நம்மளை மீட் பண்ணும், அதான் பாடுகள். அந்த டைம்ல கண்ட்ரோலா இருந்தாதான் அந்த டஸ்ட் நம்மளை விட்டு வெளில போகும். அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற வேர், கொலேசியர்ல பவுல் சொல்றார், கிறிஸ்து. நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்கள்ங்கிறது எதுதான் கன்ஃபார்ம் பண்ண தெரியுங்களா? இன்னைக்கு சபையா நம்ம அழைக்கப்பட்டு இங்க உட்காந்துருக்கோம். நம்மனால இந்த அழைப்புக்குள்ள இல்ல, நம்ம வெளில போயிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு காரியம் கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு தேவன் கொடுக்குற பாடுகளை நம்மளால சகிக்க முடியல. ஸோ நம்மளுடைய வேற இருக்கிற கிறிஸ்துவை தூக்கி போட்டோன்னு அர்த்தம். ஆக்சுவலா இதுதான் சபை கேட்குது, இன்வைட் பண்ணுது. அடுத்த ஒரு விஷயம் இன்வைட் பண்ணுச்சு, அதான் தென்றல். இந்த தென்றல் எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்னதுதான். தென்றல்னாவே ஒரு தென்றல் ஃபீலிங் மனசில் இருக்கும், ரொம்ப மென்மையான ஒரு காரியம். ஸோ 2 விஷயம் நம்ம கிறிஸ்துவிட்ட கேட்குறோம். ஒன்று நமக்கு தேவையான உபத்திரவங்கள், இன்னொரு விஷயம் அந்த உபத்திரவத்தில் நம்ம சந்தோஷத்தோடு பொறுமையோடு ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஒரு தென்றல் காற்று அடிச்சதுன்னா அந்த இடம் எப்படி இருக்குங்க? அப்படியே இந்த முடியெல்லாம் களைஞ்ச மாதிரிலாம் இருக்காது. அது இல்லைங்களா? தென்றல் வந்துச்சு அப்படின்னா, உதாரணம் சொல்றேன், லைட்டா காத்து வரும்போது நம்ம ஒருவேளை நம்ம முடி இருக்குன்னா லைட்டா மட்டும் போகும், நம்ம ரசிப்போம் அதை ஆக்சுவலா. ஸோ இந்த விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்ம வாங்கின பாடுகளுக்குள்ள நம்ம ரொம்ப சமாதானமா வாழ்ற வாழ்க்கை. ஸோ இதை 2யுமே ஒரு உண்மையான திருச்சபை என்ன தெரியுங்களா பண்ணும்? வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை, கேட்டு வாங்கும். எனக்கு அதிகமான உபத்திரவங்கள் கொடுங்க, நான் உங்களுக்குள்ள வேர் கொண்டவன் அப்படிங்கிறது என்ன பண்றேன்? விட்னஸ் பண்ணி காமிக்கிறேன். அதே போல தென்றல் போன்ற அந்த சமாதானம் எனக்குள்ள நீங்க தான் கொடுக்கணும், ஏன்னா அந்த உலகம் கொடுக்காது. அப்படிங்கிறத கேட்டு வாங்கின பிறகுதான் அந்த வார்த்தையை சொல்லுவோம். கீழே இருக்க அந்த வசனம் படிங்க, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 16ஆம் வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா. சோ இது 2யும் கேட்டு வாங்குறோம். வாங்கின பிறகு நம்ம என்ன வார்த்தை சொல்லணும்? கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. சோ லிட்டரலாவே ஒரு தோட்டம் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த வகையான காற்றுகள் தேவை இல்லைங்களா? காற்று தான் என்ன பண்ணுங்க, ஒரு மரத்துக்கு எதை கொடுத்துட்டு எதை எடுக்கும்? கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியெடுக்குதுன்னு பார்க்குறோம், அதனுடைய தன்மை. ஸோ இங்கே லிட்டரலாக இருக்கிற ஒரு கார்டன் வேணும்னாவே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நார்த் விண்ட் அண்ட் சவுத் விண்டுன்னு இருக்கும். அந்த நார்த் விண்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வாடைங்கிற விஷயம். ஸோ இப்போ சபை நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு கிறிஸ்துக்கிட்ட 2 விஷயம் கேட்குறோம். ஒன்று நமக்கு தேவையான பாடுகள், உபத்திரவங்கள். இன்னொரு விஷயம், இந்த உபத்திரவத்தில் சமாதானமாக நம்ம இருக்கிற சமாதானத்தை கேட்குறோம். இது 2ம் நமக்குள்ள இருக்கதான் நம்ம கிட்ட இருந்து அந்த கந்த பிசின்கள் வடியும். கிறிஸ்துவுக்காக நம்ம நற்கந்தமா வாழ்ற வாழ்க்கை வடியுதுனாவே என்னங்க வடியுது? அந்த தேன் ஒழுகுது அப்படின்னாவே நம்ம கிட்ட இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஒரு விஷயம் ஓவரா செதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஓவரா வளர்ந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த கேரக்டர் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். நம்ம ப்ரொஜெக்டே பண்ண மாட்டோம், ஆனா நம்ம கிறிஸ்துவா நிற்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. ஓவர்ஃப்ளோ ஆகிற விஷயம். இது 2ம் நடக்கணும்னா நமக்கு உபத்திரவம் வேணும். அந்த உபத்திரவத்தில் ரொம்ப பொறுமையா அன்பா சமாதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அப்பதான் சபை சொல்ல முடியும், கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், என் நேசர் எனக்குள்ள வந்து என் தோட்டத்தின் கனிகளை புசிப்பாராக. நம்ம இப்போ சொல்லணும், கிறிஸ்துவ இன்வைட் பண்ணலாங்களா? அவர் இன்வைட்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை கிறிஸ்துவை இன்வைட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. நம்மனால இப்போ இங்க உட்கார்ந்துருக்க சூழ்நிலையில கிறிஸ்துவை நீங்க எப்ப வேணா வாங்க, அவர் வந்துட்டாரு, புரியுற மாதிரி சொல்றேன், எப்ப வேணா வாங்க, நான் ரெடியா இருக்கேன், நீங்க எனக்குள்ள இருக்கிற கனியை நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கோமா இல்லையாங்கிறது தான் கன்க்ளூஷன். அந்த கனிகள் தான் பவுல் சொல்லிட்டார், ஆவியின் கனிகள். அதாவது ஒரு உண்மையான திருச்சபை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, கிறிஸ்துவுக்குள்ள கான்ஃபிடென்ட்டா நான் ரெடியா இருக்கேன், நீங்க என்ன எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்க உன்னத பாட்டில் கடைசி வசனம் சொல்லுது. எனக்கு தேவையான பாடுகள் கொடுங்க, அந்த பாடுகளுக்குள்ள உங்களுக்குள்ள சமாதானமா இருக்கேன், அந்த சமாதானத்தோட என்கிட்ட இருக்கிற கனி
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இது எல்லாம் நீங்க எடுத்துக்குங்க. நீங்க எடுத்துக்கங்கன்னா கிறிஸ்துக்கிட்ட அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்மளே கிறிஸ்துவுக்கு தான் என்னை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கிருந்து வாஞ்சியா அவரை பார்த்து கதறோம். எப்படி ஒரு மான் கதற மாதிரி கிறிஸ்துவுக்காக கதறக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்த சாப்டர் நீங்க வந்தீங்கன்னா அடுத்து இயேசு கிறிஸ்து வந்துருவார். தோட்டத்துல வந்து நம்முடைய கனிகளை புசிப்பார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த வசனம் படிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குளித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே, குடியுங்கள். சோ இப்ப பார்த்த அந்த ஒட்டுமொத்த தோட்டத்துக்கும் கிறிஸ்து வந்து நம்ம என்னெல்லாம் கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில சேர்த்து வச்சோமோ கேரக்டர்ஸ், அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வந்து எடுத்துப்பார் அப்படிங்கறதா அடுத்த ஒரு சீன். ஸோ இது எதை அடையாளப்படுத்துங்க? ஒட்டுமொத்த சபையும் நிறைவான உடனே நடக்கக்கூடிய விஷயம். அதில் இன்னொரு ஒரு குரூப்பும் வரப்போறாங்க சீக்கிரமா, அவங்கள குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு தேவன் கொடுக்குற ஒரு முக்கியமான எச்சரிப்பு என்னன்னா, அந்த ஜீவ ஊற்றாகிய சத்தியத்தை நம்ம கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்மள ஒரு கார்டன் சொல்லிட்டார். பட் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கார்டன்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்? களைகள் இருக்கா? அழகான பூக்கள், பழங்கள், சுகந்த வாசனை வீசுதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இருக்காது. களைகளோட ஒரு நல்ல செடி வளருது அப்படின்னா கண்டிப்பாக களை ஃபாஸ்ட்டாக வளர்ந்து அதை முறிச்சிடும். அப்படின்னா அந்த களைகளை வெட்டி எடுத்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நற்கந்தமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற பாடம். கடைசியாக இப்படி வாழ்கிற நம்ம என்ன இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ரெடியாக இருக்கேன் கிறிஸ்துவே, நீங்கள் எப்போ வேணால் வந்து என்ன பண்ணலாம், என்னை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள வரணுங்கிறது தான் தேவன் இந்த விஷயத்தை நம்ம கொடுக்கிறார். இன்னும் ஒரு 2 வசனம் படிச்சு இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சோ எந்த ஒரு சின்ன சின்ன பாடுகளும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காது, துக்கமா தான் இருக்கும். அடுத்தது, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சோ இதுதான் அந்த விண்டு. நம்ம கேட்டு வாங்கினா கூட கொஞ்சம் உபத்திரவம் தான், ஆனா பின்னாடி பார்க்கும்பொழுது இதனுடைய பலன் அநேகமா இருக்கும். கடைசியா நம்ம எப்படி கிறிஸ்துவோட பார்வையில நிக்கணும் அப்படின்னா பவுல் சொன்ன விஷயம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்காக வாழ்றோம், எல்லாருமே உண்மையான ஒரு ஊழியக்காரனாக தான் வாழ்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, உக்ரானக்காரனாவே கணக்கு பார்க்குறவங்க, கணக்கு பார்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக இருக்கணும், சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பவுல் சொல்றது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள உக்ரானக்காரனாக இருக்கிற நம்ம எவ்வளோ உக்ரான வேலை கூட பண்ணலாம், ஆனால் அந்த பண்ணுற வேலை எப்படி இருக்கணுங்கிற கேரக்டர் தான் சொல்றாரு, உண்மையாக இருக்கணும். ஸோ அந்த உண்மையான நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம பண்ணுற ஒர்க்கில் உண்மையாக இருக்கணுங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஸோ பார்த்த இந்த காரியங்களின்படி நாம் தேவனுக்குள் வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து என்ன பண்றார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.